முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். திட்டமிட்டபடி நாளை வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டவில்லை என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் இணைகிறார். வணக்கம் வினீஷ், விவரங்கள் என்ன? 15வது ஊதிய உயர்வு, அதே போல அகவிலைப்படி உயர்வு உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் இந்த 3 கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை தற்பொழுது தோல்வியில் முடிந்திருக்கிறது. தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நலத்துறை இணை இயக்குநர் ரமேஷ் தலைமையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை 3வது கட்ட பேச்சுவார்த்தை சரியாக 12 மணி அளவில் தொடங்கி சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்றது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் திட்டமிட்டபடி நாளை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து துறை சார்பில் அரசு விரைவு கழகத்தின் மேலாண் இயக்குநர் இளங்கோ, அதே போல மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் ஆபிஜான் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். 2 மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். அவருடைய கோரிக்கைகளையும் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்களை கேட்டிருந்தார்கள். ஆனால் அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ள பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவருடைய போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை. அதே போல நிதிச்சுமையை காரணம் காட்டி தற்பொழுது எந்த விதமான உங்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் பிறகாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என அரசு தரப்பில் தெரிவித்ததாக அங்குள்ள போக்குவரத்து தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு 1 மணி நேரமாக நடைபெற்று வந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவு எட்டப்படாத நிலையில் தோல்வி அடைந்திருக்கிறது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் அகவிலைப்படி உயர்வு குறித்தும் அரசிடம் நிதி இல்லை என அரசு தரப்பில் கூறியதால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். ஆனால் அரசு தரப்பில் உங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டமும் அதே போல பழைய போக்குவரத்து ஊழியர்களுடைய அகவிலை உயர்வை உயர்த்துவதற்கான எந்த விதமான திட்டமும் எங்களிடம் நடைமுறையில் இல்லை. போதிய நிதி பற்றாக்குறை காரணமாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக கூறுகிறார்கள். தொடர்ந்து 1 மணி நேரமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. 3 மணி அளவில் அமைச்சர் சிவசங்கர் பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகளை இயக்குவது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பார். அந்த ஆலோசனை கூட்டத்திற்காக முன்னதாகவே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இவர்களுடனான இந்த கிட்டத்தட்ட அதிமுக, நாம் தமிழர் கட்சி, விசிக, தேமுதிக உட்பட முக்கிய சிஐடி உட்பட 7க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த விதமான உடன்பாடு எட்டப்படவில்லை. தோமுசா மட்டும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. திமுகவுடைய தொழிற்சங்கமான தோமுசா இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. மீதமுள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் அகவிலைப்படி உயர்வு குறித்தும் அரசிடம் நிதி பற்றாக்குறை காரணமாக தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பிலே விளக்கம் அளித்திருந்தார்கள். ஆனால் பொங்கலுக்கு பிறகாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவெடுக்கிறோம். தற்பொழுது வரை உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதன்படி இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததன் அடிப்படையில் தற்பொழுது அவருடைய திட்டமிட்டபடி நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அதிமுக உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களும் அறிவித்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அவருடைய செய்தியாளர் சந்திக்கும் போது பேச்சுவார்த்தையில் என்ன நடைபெற்றது, என்ன மாதிரியான அரசிடம் கோரிக்கையை வைத்திருந்தார்கள் உட்பட பல்வேறு திட்டங்கள் அவருடைய அறிவிப்பை வெளியிடுவார்கள்.